ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல கதாநாயகன் அப்டின்னா ரஷ்ய அதிபர் புட்டின சொல்லலாம். இதுல வில்லன் கேரக்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஒருத்தன், செகண்ட் ஹால்ஃப் ஒருத்தன் அப்படின்னு 2 வில்லன்லாம் கிடையாது. நொடிக்கு நொடி 1000 வில்லன்கள் வர மாரி தான் யுத்த களத்துல ஒவ்வொரு நாடும் செயல்படுது. இதுல ஜெர்மனிய பொறுத்தவரை 2 ஆப்ஷனு. எல்லா பேரும் என்ன நெனைப்பான் அப்டின்னா, இப்ப பிரான்ஸ் நெனைக்கிறது, அமெரிக்கா ஹோல்டு எடுத்துருச்சு, ரஷ்யா ஹோல்டு எடுத்துருச்சுன்னா, இந்த பிராந்தியத்தோட வல்லரசு நான் இல்லேன்னு ஆயிருமே அப்படின்னு துடிச்சு போய் தான் பிரான்ஸ் பல நடவடிக்கை. எங்க உக்ரைனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மள சாப்பிட்டு புடுவாங்களோ அப்படிங்கிறது தான் பால்டிக், போலந்து போன்ற நாடுகளோட பயம், அச்சம் எல்லாமே. ஆனா இந்த ஜெர்மன் பயம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவன். அதாவது பிராந்திய வல்லரசு பதவி போகுமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த 2ஆம் உலகப் போருக்கு பழி தீர்த்துருவோமா? குறிப்பா ஜெர்மனிய 2 துண்டா ஆக்குனாங்களே, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சுருவோமா? அப்படி செய்யணும்னா அமெரிக்காவையும் சேர்த்து வச்சு தான் செய்யணும். ஆனா அத மறந்துருவாய்ங்க வசதியா. இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி ரஷ்யாவ அப்படின்னு சொல்லி முழு ஜெர்மனியிலேயே அந்த எண்ண ஓட்டமான்னு கேட்டா, ரஷ்ய அதிபரே சொல்லியிருக்காரு, "எனக்கு இன்னமும் நெறைய நண்பர்கள் இருக்கார்கள்." அதனால பாதி ஜெர்மனி. உண்மையும் அதான். பாதி ஜெர்மனி, இல்ல அந்த பாதி ஜெர்மனியிலே ஒரு கூட்டம் மட்டுமே இத சித்தாந்தமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கார்கள். அதோட ஒரு வெளிப்பாடு தான். எப்பல்லாம் இந்த யுத்தம் அப்படியே தேஞ்சு மூஞ்சூற ஆகுதோ, அப்பல்லாம் தட்டி விட்டுருவாய்ங்க. தட்டி விட்டு கொஞ்ச நேரத்துல ஓடி போயிருவாய்ங்க. அதே வேலைய ஜெர்மனி மீண்டும் பண்ணுது. என்ன ஒண்ணு, கூச்சங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதாட்டுக்கு. காரணம் ஜெர்மன் மொத செஞ்ச வேலைய இப்ப செய்யுது. இந்த யுத்தம் ஆரம்பிச்சப்ப மொத சொன்னது என்ன? மொத சொன்னது ஒண்ணே ஒண்ணு தான். கிரிமியா 2 நாள்ல உக்ரைன் கைக்கு வந்துரும். பாலமா போட்டு வச்சிருக்க, அத தரை மட்டமா ஆக்குறோம் பாரு அப்டின்னாய்ங்க. விடிஞ்சு எந்திரிச்சா போதும், கிரிமியா பாலத்த நோக்கி தான் மொறச்சு பாப்பாய்ங்க. ஏன்டா மொறச்சு பாக்குற? வெடிச்சு தகரும் பாரு அப்டிம்பாய்ங்க. உண்மையிலேயே வெடிச்சுச்சு. வெடி விபத்தெல்லாம் நடந்துச்சு. அந்த பாலங்கள் மீது தாக்குதல் நடத்த தீவிரமான ஏற்பாடு. அத முறியடிக்க ரஷ்ய படைகள் அங்க ரவுண்ட் த கிளாக் சுத்தி வந்தது. இதெல்லாம் வருஷத்துக்கு முன்னாடியே நடந்து போச்சு. வருஷத்திலேயே ஒரு கிளைமாக்ஸ நோக்கி நகர்ந்த காட்சிகள் அதெல்லாம். நம்ம அப்பலாம் விரிவா பார்த்தோம். இப்ப பயப்புள்ள அதே இடத்துக்கு போய் நிக்கிறாய்ங்க. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, இப்ப யுத்தம் எத்தன நாள் நடக்க போதுன்னே தெர்ல. அமெரிக்கா கோவமா களத்துல இறங்கிட்டாய்ங்க. அடுத்த பதிவுல பார்ப்போம். இப்ப யுத்தம் எத்தன நாள் நடக்கும்னே தெர்ல. எப்ப நிக்கும்னே தெர்ல. இந்த காலகட்டத்துல சான்சலர் பதவி ஏற்கிறார். அதுக்கு எப்பயோ தேர்தல் முடிஞ்சேடா அப்டின்னா, இனிமே தான் கையெழுத்தெல்லாம் போட முடியுமாட்டுக்கு. அதனால பயப்புள்ள வந்து உக்ரைன் யுத்தத்துல தீவிரமான கவனம் செலுத்துறார். எப்படி? நீண்ட தூர ஏவுகணைய தந்துற போறாங்களாமா. அதத்தான் கிழிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சே. இல்ல அதெல்லாம் ஷோல்ஸ் இருக்கும்போது, இது மெர்ஸ் வந்துட்டாரு. இனிமே பாரு ஆட்டத்த அப்படிங்கிறாய்ங்க. உண்மையிலேயே தந்துருவாரான்னு கேட்டா தெர்ல. ஆனா பிரச்சாரங்கள்லலாம் நான் தருவேன்லாம் சொல்லியிருக்காராமா. பிரச்சாரத்துல சொல்றதெல்லாம் செய்யணும் அப்டின்னா விடிஞ்சு போயிருமே. அண்ணன் ட்ரம்பே கிழிஞ்சு தொங்குறாரு. 24 மணி நேரத்துல நிறுத்துறேன்னாரு. இப்ப என்ன எத்தன 24 நாட்களே தள்ளி போச்சு. இன்னுமா அண்ணனால நிறுத்த முடியாம தவிச்சுக்கிறாரு, துடிக்கிறாரு. ஜெர்மன் கிழிச்சுப்புடுமா? அப்படின்னு கேட்டா, அது தெர்ல. ஆனா ஆயுதத்த தரேன்ருக்கார்கள். தரேன்னதோட நின்னுருந்தா பிரச்சனையே கம்மி. கிரிமியா பாலமே வெடிச்சு சிதறும் தெரியுமா? நான் ஆயுதம் தந்ததுக்கப்புறம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல வேற சொல்லியிருக்காரு. ஜெர்மனோட சான்சலர். முடிஞ்சு போச்சே! பத்திக்குமே யுத்தகலம் அப்படிங்கிற மாரி தான். இப்ப ஆயுதம் குடுக்கறது 2வது, பாலம் வெடிக்கிறது 3வது. ஆனா இம்மீடியட்டா குடுத்ததுக்கு சமமான ரிசல்ட்ட ரஷ்யா உக்ரைனுக்குள்ள காட்ட ஆரம்பிச்சுரும். இன்னும் காட்டாம இருக்கு அப்டின்னா, அதிபர் ஜெலன்ஸ்கியோட பேட்டிக்காக வெயிட்டிங். காரணம் ஜெர்மன் சான்சலர் குடுக்குறேன்ட்டாரு. இன்னைக்கு கிழிச்சு புடுவேன் ரஷ்யாவ அப்படின்னு தலைவன் அறிக்கை விட்ட உடனே, உண்மையிலேயே உக்ரைன் கிழிஞ்சு தொங்க போது. அந்த அளவுக்கு ஒரு பேர் தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மதான். ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரையும் அது மட்டும் கிடையாது. இன்னொரு ஃபுல் ஸ்டாப் போடு 2 வரிய நான் சேர்த்துக்கிறேன்ட்டாய்ங்க. என்ன அப்டின்னா, ஜெர்மன் மீது போர் அப்படின்னு அறிவிச்சுட்டார்கள். நீ ஆயுதம் குடுத்த அதாவது யுத்தமே நிக்கப்போது. அந்த யுத்தத்துக்கு நீ ஆயுதம் குடுக்குற, அதுவும் நீண்ட தூர ஏவுகணை குடுக்குற அப்புட்ன்னா, அது சேட்டையோட உச்சம் தானே. ஒண்ணு ரஷ்யாவுக்குள்ள தான் விழுகும். கிரிமியாவும் ரஷ்யா தான். கிரிமியாவோட பாலம் அப்படிங்கிறது ரஷ்யாவோட அசட்டு. அது வெடிச்சு சிதறும் அப்படின்னு சொல்றது மூலியமா, ஜெர்மன் நேரடியா கிவ்வோட சேர்ந்து, வீணா போன ஜெலன்ஸ்கியோட சேர்ந்து ரஷ்யா மீது யுத்தம் செய்யுது அப்படிங்கிறது தான் அர்த்தமா எடுத்துக்கப்படும். ரஷ்யா ஒரு பெரும் தாக்குதல ஜெர்மனி மேல தொடுத்துரும். அதுக்கப்புறம் ரஷ்யாவ வெயிட்டிங்லே கிடையாது. ரஷ்யாவோட முழு தாக்குதல ஜெர்மன் சந்திக்க வேண்டியது தான். புதுசா பதவி ஏற்றிருக்கக்கூடிய சான்சலர் யுத்தத்துக்கு இப்பவே தயாராகிக்க வேண்டியது தான். அவரோட பதவி காலம் முழுக்க யுத்தம் நடக்கப்போதா? இல்ல அவரோட
யுத்த காலத்திலே அவர் பதவி காலம் முடியப்பதான் அப்படின்ட்டு 2 விதமா சொல்ட்டார்கள். அதாவது அவருக்கே டிக்கெட் கிழிச்சு குடுத்துப்புடுவோம் பார்த்துக்க அப்படின்ட்டாய்ங்க. உள்ளுக்குள்ள இறங்கி அடிச்சுப்புடுவோம். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜெர்மன் மீண்டும் அடி வாங்கணும் அப்படின்னு தலையில எழுதியிருந்தா, நாங்க மாத்தவா முடியும்னு ரஷ்யா கடுமையான கண்டனங்கள தெரிவிச்சிருக்கு. செயல்கள்லயும் இறங்கிட்டோம் பார் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு, அங்கிட்டு யூனிட்டுகள நகர்த்திக்கிட்டு இருக்கார்கள். ஜெர்மனுக்கு போறாத வேல. போம்போது இப்படி செய்யறது மூலியமா ஜெர்மனுக்கு மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்ச அளவுல கிடைக்கிறக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே கிடைக்குது அப்படின்னாலும், அது நெகட்டிவா இருக்குமே ஒழிய, ஜெர்மனிக்கு பாசிட்டிவா இருக்கிறக்கு வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு சூழ்நிலைக்கு சுத்தமா வாய்ப்பே இல்ல. ட்ரம்ப் ஒரு பக்கம் காட்டு காட்டுன்னு இதான் சாக்குன்னு வச்சு காட்டி விட்டுருவார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. நன்றி, வணக்கம்.